அதை நீங்கள் ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னாக்கா இதை எல்லாருமே கேட்டு அனுபவிக்கலாம். இதை இப்போ அவரை மாமா கொண்டு வந்தார், அதை என்னை படிக்க சொல்லி பிரியப்பட்டார். இதை நான் இப்போ வாசிக்கிறேன். ஸ்ரீ வெங்கடேஷ் சாஸ்திரிகள் பார்க்கவி அவர்களின் சஷ்ட பொருத்தி வாழ்த்து மடல் 18/6/1963 வருடம் விஸ்வநாதன் ராஜலட்சுமி தம்பதிகள் புதல்வனாய் மகாபரணி அன்று பிறந்தாய். ஓராண்டு முடிவெளியிலே வெங்கடேசன் என்ற குழந்தைக்கு காது குத்தி பிறந்த நாள் அன்று நடை நடந்து நீயும் மகிழ்ந்து பெற்றோரையும் மகிழ்வித்து ஆசீர்வாதம் வாங்கினார். ஓராறு வயதினிலே 7 வயது பூணல் போட்டுக்கொண்டு பாடசாலைக்கு கல்வி பயில புறப்பட்டார். 6 வயதிலே பாடசாலையில் நன்கு பயின்று பாதி பிரிவாளன் சென்று மற்ற மாணவர்களுக்கும் தொடர்மையாய் முதல் மாணவனாய் படித்து வேதங்கள் பெற்று பெற்றோர்களை மகிழ்வித்தார். 6 வயதிலே 4 வேதங்களையும் கற்று வேத விற்பனராய் இருந்து சிறு வயதிலே பாடசாலை குழந்தைகளுக்கு 4 வேதங்கள் கற்றுக் கொடுக்கும் பணியினை மாணவ செல்வர்களை உருவாக்கி பொறுப்புடன் குடும்ப பாகத்தையும் ஏற்றார். 4வது வயதிலே மாந்துளி பின்னவாய் தட்சணமாய் ஆண்டகனாய் சின்னஞ்சிறு பெண் கவிதையாய் பூத்து நின்ற பார்கவி என்ற பெண்ணை பிரிவாளின் ஆசையுடன் மாங்கல்யம் சூட்டி வெட்டி அணிவித்து அருந்ததி பார்த்து கரம் பிடித்து அக்னியை வலம் வந்து கிரகஸ்தனாய் மாறி ஆசை மனைவிக்கு பிரியா என்ற பெயருக்கு வில்வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆட்குழந்தை ஆண்மகனுக்கு தந்தையாய் மனைவி மக்களுடன் சந்தோஷமாய் வாழ்க்கை நெறியை பின்பற்றி சாஸ்திரிகள் பட்டம் பெற்று பல நல்ல செயல்களெல்லாம் புரிந்து கல்யாணம் கிரகப்பிரவேசம் அனைத்து சுபகாரியங்களும் சென்று குடும்பத்தை அழகாய் கடமையுடன் கண்ணியத்துடன் பலர் போற்ற வாழ்க்கையை நடத்தி அனைவரையும் பிரமிக்க வைத்தார். 6 வயதினிலே மனைவியுடனும் மகன்களுடனும் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளின் கட்டளைக்கு பணிந்து கோவிலுக்கு வந்து அம்பாள் சேவை செய்யும் பாக்கியத்தை பெற்று மகன்களுக்கு நல்ல கல்வியறிவை கொடுத்து மகன்களுக்கு நல்ல நற்குணங்களாய் கொண்ட பெண்களை தேர்ந்தெடுத்து மனைவியுடன் சேர்ந்து மனம் முடித்து மருமகனாக்கினார். 7 வயதினிலே மகன்கள் இருவரும் குழந்தைகளை பெற்று தாத்தா பாட்டி ஆகியர்கள் குழந்தைகளுடன் குழந்தையாய் ஆடி ஓடி விளையாடி சந்தோஷத்தில் விளக்கினீர்கள். 8 வயதிலே பேரன்களுக்கு பிரம்மாண்டமாக மனைவியுடன் சேர்ந்து ஆண்டு நிலா விழாவை கொண்டாடினார். 9 வயதிலே காமாட்சியின் பேரருளால் உன் வீட்டிற்கு காமாட்சியை பேத்தியாக பிறந்து உங்கள் இருவரையும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடினார். பாடசாலை குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து ஆளாக்கினாய். 10 வயதிலே வளர்ந்த நடனறிந்து சஷ்டித்த பூர்த்தி திருமணத்தை மகன்கள் மருமகன்கள் பேரன்கள் பேத்திகள் அனைவரும் கூடி 60ஆம் கல்யாணத்தை சிறப்பாய் நடத்தி கொள்கிறார். காமாட்சி அம்மன் அனுகிரகத்துடன் காஞ்சி பிரிவாளின் ஆசீர்வாதத்துடன் பலர் போற்ற வாழ்ந்து நோய் நொடி இன்றி மனைவியுடன் சதாபிஷேகத்தையும் செய்து கொண்டு கொள்ளுப்பேரன் கொள்ளுப்பேட்டியுடன் பல்லாண்டு வாழும் குபேரனின் அனுகிரகத்துடன் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ ஆசீர்வதிக்கின்றேன். இப்படிக்கு ஜெய விஜயலட்சுமி முகப்பேர் 9600107589.